ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோல்டன் கேர்ள் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து 2 பவுண்ட் நெக்லஸ் வாங்குறதுக்கு அது வந்து இப்போ ஒரு ஷாப்ல வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ அதுல வாங்கலாமா? இல்ல வந்து மந்த்லி சிட் ஸ்கீம் போட்டு வாங்கலாமா? இல்ல ஒன் டைம் டெபாசிட்ல வந்து வாங்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கான சொல்யூஷன நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப 2 பவுண்ட் நெக்லஸ் வந்து அவங்க என்ன மாதிரி மாடல் அப்படின்ட்டு எதுவுமே வந்து சொல்லல. ஸோ என்னுடைய 2 பவுண்ட் நெக்லஸ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மேபி அவங்களுக்கு வந்து இதனால ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன மாதிரி வாங்கலான்னு. உங்களுக்குமே வந்து 2 பவுண்ட்ல எப்படி வாங்கலான்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஜிஆர்டில தான் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து பேட்டர்ன் எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு லக்ஷ்மி காசு மாரி வரும். அடுத்தது வந்து ஒரு மாங்கா போட்ட மாரி, திரும்பி லக்ஷ்மி காசு, மாங்கா. இதே மாரி இந்த லெஃப்ட் சைட்ல ஒரு 5 வரும். ரைட் சைட்ல ஒரு 5. நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு லக்ஷ்மி காசுக்கு வந்து 2 மாங்கா மாலை சேர்த்தா மாதிரி வரும். அங்கங்க கொஞ்சம் ஸ்டோன்ஸும் வந்திருக்கும். ரோப் செயின் வரும் இல்லையா? அதுல தான் வந்து இந்த மாரி வச்சிருப்பாங்க. இது உண்மையாவே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து என்ன வாங்கலாம் 2 பவுனுக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அங்க இருக்கிற ஸ்டாஃப் தான் வந்து எனக்கு சொன்னாங்க. "நீங்க வந்து இதுல வந்து ஷார்ட் நெக்லஸ் தான் வாங்கிக்கோங்க" அப்படின்னு. இதுல என்னன்னா, இத வந்து நம்ம வந்து சுடிதாரு, பட்டு சாரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அதே மாரி குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே அழகா இருக்கும். பாவாடை சட்டை போட்டு நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா, இது வந்து சிம்பிள் அண்ட் நீட் லுக்கா இருக்கும். எலகன்ட்டா இருக்கும் உங்களுக்கு. நானும் என்னோட பாப்பாவும் 2 இன் 1 2 பேருமே ஃபங்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு இது ரொம்பவே புடிச்ச நெக்லஸ் இது. சோ உங்களுக்கு புடிச்சிருக்கா இந்த நெக்லஸ் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இத காமிச்சிருக்கேன். மேபி அவங்க வேற டிசைன்ஸ் கூட சூஸ் பண்ணலாம். கால்குலேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி, ஏகே தங்க மாளிகை பத்தின ஒரு அப்டேட் இருக்கு. அது என்னன்னா, உங்களுடைய ஆஃபர் இருந்தது இல்லையா? 0.5 to 9% வேஸ்டேஜ் ஆஃபர். அது வந்து இன்னும் 100 நாட்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட தீபாவளி வரைக்குமே இந்த ஆஃபர்ஸ் இருக்கு. ஸோ நெறைய பேர் வந்து அந்த ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம். அதனால நீங்க வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கினாலும் சரி, இல்ல ரெடி கேஷ் குடுத்து வாங்கினனாலும் இந்த ஆஃபர்ஸ யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்ப வந்து இந்த சிஸ்டருக்கான கால்குலேஷன் என்னன்றத பார்க்கலாம். இந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா, 2 பவுண்ட் நெக்லஸ் வந்து பீமால வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் என்ன டைப்ன்றது தெரியல. அங்க வந்து இப்ப என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா, இண்டிபெண்டன்ஸ் டேலேருந்து நெக்லஸ்க்குலாம் வந்து 4.5% வேஸ்டேஜ்ல தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் நான் ஷாப்புக்கு ஃபோன் பண்ணி கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 10 பவுனுக்கு மேல வாங்கினா தான் நமக்கு வந்து 4.5% வேஸ்டேஜ் அப்படின்னாங்க. ஸோ அப்ப அதுக்கு கீழ வாங்குறவங்களுக்குலாம் என்ன அப்படின்னா, 1 கிராமுக்கு வந்து ரூ. 200 ஆஃபர் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி பார்த்தா இந்த சிஸ்டர் வந்து 16 கிராம்ஸ் வாங்குறாங்க இல்லையா? இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற அன்னைக்கான ரேட் போட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18% தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது 2யும் ஆட் பண்ணி போட்டுட்டு, இவங்க வந்து 16 கிராமுக்கு வந்து ரூ. 3,200 வந்து இவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. நமக்கு ரூ. 1,70,118 வருது. அத தவிர இவங்க வந்து மேனேஜர் கிட்ட பேசினாங்கன்னா, அடிஷனலா ஒரு ரூ. 200 ஒரு கிராமுக்கும் தருவோம்னாங்க. ஸோ எகைன் வந்து ஒரு ₹3,200 இவங்களுக்கு அப்ப லெஸ் ஆகும். ஸோ லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ₹1,66,918 வரும். ஜிஎஸ்டி வந்து ஒரு 3% வரும் இல்லையா? ஸோ லாஸ்ட்டா ₹1,71,925 வருது. இப்போ நமக்கு வந்து வேஸ்டேஜ்ல வந்து இந்த முதல்ல ஒரு 3,200 அதுக்கப்புறம் ஒரு 3,200 எல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து ₹20,563 வருது. அதாவது நியர்லி 14% வேஸ்டேஜ் வருது. மேபி இவங்க பார்கெயின் பண்ணி இத 12ஆ கூட குறைக்கலாம். இதுதான் வந்து அந்த ஸ்டாஃப் என்கிட்ட சொன்னது. இந்த சிஸ்டர் வந்து இன்னொரு டவுட்டும் கேட்டாங்க. நான் ஒன் டைம்ல வந்து அந்த பீமாலயே வந்து டெபாசிட் பண்ணிக்கலாமான்னு. பீமா ஒன் டைம் டெபாசிட்ட பொறுத்தவரைக்கும் 18% வேஸ்டேஜ் ஃப்ரீ. 11 மந்த்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும். கிஃப்ட்டுமே இதுக்கு தராங்க. நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாரி. கிஃப்ட் பார்த்தீங்கன்னா, மந்த்லி சிட்டுக்கும், ஒன் டைம்க்கும் ஒரே மாரியான கிஃப்ட் தான். ஸோ இப்ப வந்து இவங்க இந்த 1,60,60,000 நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற அன்னைக்கான ரேட்டு பார்த்தோம்னா, நமக்கு 17.4 கிராம்ஸ் கிட்ட வருது இவங்களுக்கு. எக்ஸ்ட்ராவே 1.4 கிராம்ஸும் வருது. வேஸ்டேஜ் அந்த 20,000 இருக்கு இல்லையா? அதுவுமே வந்து இவங்களுக்கு சேவ் ஆயிடுது. ஜிஎஸ்டி மட்டும் குடுத்து இவங்க 11 மந்த்ஸ் கழிச்சு வாங்கிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். அண்ட் 3 இவங்க இன்னொரு டவுட்டுமே கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து நான் கட்டுற அமௌண்ட் வந்து 11 மாசத்துக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாமா? அப்டின்னாங்க. ஸோ அப்படி பார்த்தா எங்களுக்கு வந்து ரூ. 14,500 ஒரு மாசமும் கட்டுற மாரி வரும். இதுல வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா, இவங்க முதல் மாசம் ஆரம்பிக்கும்போது இருக்கிற கோல்ட் ரேட்டும், கடைசியா இவங்க 11வது மாசம் முடிக்கும்போது இருக்கிற கோல்ட் ரேட்டும் கண்டிப்பா வந்து கூட தான் போயிருக்கும். அதனால இவங்க எதிர்பார்த்த மாரி 16 கிராம் வந்து இவங்களுக்கு வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. நான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்க. 14,500 டிவைடட் பை நம்ம கட்டுற அன்னைக்கான ரேட் அப்படி பார்த்தா 1.57 வருது. மாடல் கால்குலேஷனா போட்டிருக்கேன்.
ஸோ செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் இதே மாதிரி 11 மந்த்ஸ் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டா வந்து ரூ. 10,000 போயிடுது. 11 மாசம் கழிச்சுன்னா உங்களுக்கு வந்து 0.689 ஸோ குறையுது பார்த்தீங்களா? மாசம் ஏற ஏற வந்து கிராம்ஸ் குறையுது. அதனால தான் நான் இந்த கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். எங்களுக்கு 16 கிராம் வருமான்னு. அதே மாரி இவங்க இன்னொரு டவுட்டும் கேட்டிருந்தாங்க. ஒரு மந்த்லி ஸ்கீம்ஸ வந்து நம்ம வந்து ஒரே சீட்டா கட்டணுமா? 2ஆ கட்டணுமான்னு 2 சீட்டா கட்டுறது தான் நல்லது. எக்ஸாம்பிள் மந்த்னுடைய ஸ்டார்ட்டிங்ல ஒரு கோல்ட் ரேட் இருக்கு. அப்ப நீங்க வந்து ஒரு சீட்ட வந்து கட்டி முடிச்சுடுறீங்க. அடுத்தது இன்னுமே கோல்ட் ரேட் கம்மியாயிட்டே இருக்குன்னா, அப்ப இன்னொரு சீட்ட கட்டலாம். அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா, எக்ஸ்ட்ராவா கிராம்ஸ் கிடைக்கும். ஸோ எப்பவுமே வந்து நீங்க ஒரு ரூ. 2000 கட்டினா கூட ரூ. 1000 கூட பிரிச்சு கட்டிக்கலாம். சிஸ்டருக்கு ஸ்ட்ரைட்டா கேஷ் குடுத்து வாங்கினா என்ன வரும்? ஒன் டைம்ல என்ன? அண்ட் சிட்டு போட்டா என்ன வரும்? 3மே சொல்லியிருக்கேன். ஸோ இவங்க தான் வந்து இதுக்கப்புறம் டிசைட் பண்ணணும். இந்த வீடியோ இவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.